இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். ஞான பாடல்களில் ஞான துளிகள் வழியாய் நாம் பார்க்கவிருக்கும் ஞான பாடல் எண் 125. இயேசுவே உம்மில் நிலைத்து உமக்கு ஊழியம் செய்வேன். இயேசுவில் நிலைத்திருந்து அவரை பின்பற்றி அவருக்கே வாழ விரும்பும் ஒரு விசுவாசின் இருதய தோணையை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. இந்த பாடலின் பொருள் யோவான் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம், சங்கீதங்கள் மற்றும் வேதாகமத்தில் உள்ள பல வசனங்களின் முக்கியமான கருத்துக்களை சொல்கிறது. இயேசுவே உம்மில் நிலைத்து உமக்கு ஊழியம் செய்வேன், என்றும் உமக்கே பிழைத்து தேவரீரை பின் செல்வேன். இந்த பாடலின் வரிகள் ஒரு விசுவாசியின் ஆழமான தீர்மானத்தையும் இயேசுவின் மீதான முழுமையான அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகின்றன. தம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கே அர்ப்பணித்து நம்பிக்கையுடனும் உண்மையுடனும் தேவனை பின்பற்ற இந்த பாடல் நமக்கு உதவுகிறது. இவை ஒரு சுய பரிசோதனைக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் வகையில் அமைந்துள்ளன. இயேசுவே உம்மில் நிலைத்து. இது தூய யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ற வசனத்தை கொண்டு இயேசுவில் உறுதியாக நிலைத்திருக்கும் விசுவாச வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகிறது. நாம் உண்மையில் கர்த்தரை நேசிக்கிறோமா? அவர் நமக்காக செய்த அற்புதங்களையும் மீட்புக்காக நாமும் வாழ்வோம். நான் உண்மையில் கர்த்தரை நேசிக்கிறோமா? அவர் நமக்காக செய்த அற்புதமான மீட்புக்காக நாமும் வாழ்நாளெல்லாம் அவருக்கே வாழ தயாரா? இந்த வரிகள் நம்மை உண்மையாக சிந்திக்க வைக்கின்றன. இயேசுவின் அன்பை பெற்ற நாமும் நான் உம்மில் நிலைத்து உமக்கே வாழ்வேன் என நம்முடைய இதயத்திலிருந்து உறுதியாக சொல்லப்படுகிறது. ஆகையால் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டபடியே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். 2வது கவியாக, ஏழைக்கென்றும் வெகுவான கிருபை வரங்களை ஈயும் உம்மிடம் உண்டான வாழ்வை காண்பேன் என்ற பாடலின் வரிகள் ஒரு விசுவாசின் ஆழமான தீர்மானத்தையும் இயேசுவின் மீதான முழுமையான அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகின்றன. 3வது கவியில், இயேசு சுய இரத்தத்தாலே பாவசாபத்தினின்றி என்னை மீட்டார், இவ்வன்பாலே மீட்கும் ஒரு கர்த்தா எங்கே? அவரை நான் பதிலாக நேசிக்காதிருப்பேனோ? சாகும் மட்டும் உண்மையாக அவரில் நிலைக்கேனோ? இந்த வரிகள் மிகவும் ஆழமான உணர்வுகளை கொண்டவை. இவை ஒரு விசுவாசியின் மீட்பு அனுபவத்தை, அதனாலான கண்ணீரையும் நன்றியையும் இயேசுவுக்கான அன்பையும் எழுப்புகிறது. இவ்வளவு பெரும் அன்புக்கு பதிலாக நான் எப்படி அன்பு செலுத்தாதிருப்பேன்? இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்டார். இது ஒரு வினா, ஆனால் அதற்கான பதில் ஏற்கனவே நமக்குள் உள்ளது. அவர் ஒருவரே இயேசு கிறிஸ்து. இதில் ஒரு வியப்பும் இருக்கிறது. இவ்வளவு அன்பும் இரக்கமும் கொண்ட ஒருவரை தவிர வேறு யாரால் நம்மை மீட்க முடியும் என்னும் எண்ணம். அவரை நான் பதிலாக நேசிக்காதிருப்பேனோ? சாகும் மட்டும் உண்மையாக அவரில் நிலைக்கேனோ? இது முழுமையான அர்ப்பணிப்பும் இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கான பிரார்த்தனையும் பிரதிபலிக்கிறது. 4வது கவியில், இன்ப துன்ப நாள் வந்தாலும் இயேசு உம்மை விடேனே, இம்மை மறுமை காணாலும் நான் உமக்காதீனமே, தேவரீரில் நான் பிழைக்கும் பாக்கியத்தை தாருமேன், அப்போ நீர் என்னை அழைக்கும் போது உம் மண்டை சேருவேன். இவை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை துன்ப காலங்களிலும் சாட்சியாக நிலைத்திருக்கும். இன்ப துன்ப நாள் வந்தாலும் இயேசு உம்மை விடேனே. வாழ்க்கையில் சந்தோஷமான நாள்கள் வரலாம், துன்பமும் வரலாம். ஆனால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலக மாட்டான். இது ஒரு விசுவாசியின் முழுமையான அர்ப்பணிப்பையும் அவருடைய வாழ்க்கையின் எல்லா பரிமாணங்களிலும் இந்த உலக வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கை இயேசுவுக்கே உரியவனாக இருக்க வரும் தன்மையையும் கூறுகிறது. 5வது கவியில், எனக்கு அந்த நேரம் வந்து ஜீவன் போகும் மட்டுக்கும் இந்த பூமியில் அன்றன்று என் அண்டையில் நின்றிரும், கண்ணிருண்டு போகும்போது ஆவிக்கொளி வீசுவேன், வீடு சேரும் பூரிப்போடு அப்போ கண்ணை மூடுவேன். இந்த வரிகள் தேவன் நம் வாழ்க்கையில் தினமும் நம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை கூறுகின்றன. உலக வாழ்க்கையில் நாம் தினமும் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் அந்த சவால்களின் நடுவிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பவராக உலாவுகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று பார்க்கிறோம். கண்ணிருண்டு போகும்போது ஆவிக்கொளி வீசுவேன். இங்கு கண்ணிருண்டு போகும் என்பதை ஆவிக்குரிய கண்ணோட்டமாக பார்த்தால், சந்தேகம், குழப்பம், துன்பம் போன்ற சூழ்நிலைகள் வந்தால் என்ன செய்வது? அதே நேரத்தில் தேவன் தமது பரிசுத்த ஆவியால் ஒளி வீச நம்மை வழிநடத்துகிறார். இருளில் இருந்தாலும் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒளியானவர் கர்த்தரே. இந்த வாழ்க்கை முடிந்த பிறகும் என் ஆவி தேவனிடம் சேரும்.
மகிழ்ச்சியோடு ஓய்வெடுக்கும் அந்த தருணத்தில் என் கண்கள் மூடப்பட்டாலும் ஆனந்தத்துடன் என் உள்ளம் ஒளி வீசும். என் வாழ்வின் எல்லா நாளிலும் இறுதி வரை என் ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் அமைதியாக என் பயணத்தை முடிக்கிறேன் என்ற நம்பிக்கையை இந்த பாடல் தருகிறது. ஆகையால் நாமும் இன்ப துன்ப நேரம் வந்தாலும் இம்மை மறுமை காணாலும் கண்ணிருண்டு போகும் நேரம் வந்தாலும் இயேசுவுக்காக வாழ்ந்து அவருக்காக ஒளி வீச திரியேக தேவன் நமக்கு கிருபை அளித்து காப்பாராக. ஆமேன்.